இப்போ வந்து இதுவும் ஒரு எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம் தான். டிசம்பர் 2019 ஃபைனல் அக்கவுண்ட், அதாவது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல ஃபைனல் அக்கவுண்ட் பார்க்க போகிறோம். ஃபைனல் அக்கவுண்ட்னா என்ன? ட்ரேட் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து ஃபைனல் அக்கவுண்ட். ஒரு இந்த கொஸ்டின் நம்ம முதல்ல ஒரு வாட்டி படித்து பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தர்சர் பாரத் தர்சர் ஒரு கம்பெனி 31 மார்ச் 2019. You are required to prepare trading profit and loss account for the year end of 31 மார்ச் 2019. 2019ஓட மார்ச் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் இருக்க டேட்டாவும் ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் தட் டே ஆஃப்டர் மேக்கிங் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல ட்ரையல் பேலன்ஸு எதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எப்படி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இது எக்ஸாமினேஷன் கொஸ்டின், மற்றபடி ஒன்றும் இல்லை. கலர் ஒன்று டீன் வந்து ட்ரேட் அக்கௌண்ட் டேட்டாஸு எழுதி கேபிட்டல் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட டிராயிங், இதுவும் பேலன்ஸ் ஷீட்டோட டெபிட்ஸ். ஸ்ட்ரக்சரு பேலன்ஸ் ஷீட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரியும் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது 10 இயர் ஃப்ரம் பேட்டனுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. பேலன்ஸ் ஷீட் 10 இயர்ஸ் நம்மளும் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஸ்டாக்கு, இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டு. க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா பார்ப்போம். ட்ரேட் அக்கௌண்ட்லேயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லேயும். பர்ச்சேஸ் சேல்ஸு, இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டு. சேலரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். வேஜஸ்ஸு ட்ரேட் அக்கௌண்ட்டில். சந்தரி டெபிட்டார் கிரெடிட்டார், இந்த பக்கம் இருக்குது டெபிட்டார், இந்த பக்கம் இருக்குது கிரெடிட்டார். இது வந்து அசட்டு பேலன்ஸ் ஷீட்டில், லையபிலிட்டிஸு பேலன்ஸ் ஷீட்டில். லேண்டு அசட் பேலன்ஸ் ஷீட். லேண்டு ஃப்ரம் ஷியாமு அட் 8% ஃப்ரம் இயரோட ஸ்டார்டிங்லேருந்து வந்திருக்கு. லேண்டு ஃப்ரம் அட் 8% வந்து லையபிலிட்டிஸு அசட் சைடில் வரும். கூட வராது. அண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பே பண்ணுறாங்க. அப்போ லோன் அமௌண்ட் இது லையபிலிட்டிஸில் வரும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஆட் ஆகும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. போஸ்டேஜ் அண்டு ஃப்ளக்ஸரு எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். டேக்ஸு, ரெண்ட்டு, ரேட்டு, டேக்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேட் டெப்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போய் டெபிட்டாரில் டிடெக்ட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் வந்து கிரெடிட்
சைடில் வந்திருக்கு. அப்போ நாம் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இது ப்ராஃபிட் அண்ட் எக்ஸ்பென்ஸ்லேயும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேலன்ஸ் ஷீட்டில் லையபிலிட்டிஸில் போய் டிடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கேரி இன்வேர்டு ட்ரேட் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்சூரன்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ராவல் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சந்தரி எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேங்க்கு கேஷ் இன் பேங்க்கு அதெல்லாம் வந்து அசட்டு பேலன்ஸ் ஷீட். பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் லையபிலிட்டிஸு பேலன்ஸ் சைடில். ஒரு ஐட்டமும் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எங்கே வரப்போகுது, பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரப்போகுது, ட்ரேடில் எங்கே வரப்போகுது, எது வரணுன்றத பண்ணிட்டோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எந்தெந்த டேட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே பண்ணணும். நியூ மிஷினரி இன்ஸ்டால்டு 1 ஏப்ரல், அப்போ 2019 ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கு. 3000 இருக்கு. நோ என்ட்ரி எக்ஸ்பெக்ட் ஆஃப் பாசிங் இன் தி வேஜஸ் 10,000 paid for installation since are debited in wages account. ஆல்ரெடி இப்போ வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு. இந்த வேஜஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த 1000 ரூபாய டிடெக்ட் பண்ணிவிட்டு கலரை மாற்றி 1000 ரூபாய டிடெக்ட் பண்ணிவிட்டு நியூ மிஷின் பர்ச்சேஸ் 1000 இன்ஸ்டலேஷனில் சேர்த்துடுறோம். எடுத்துகிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். சண்டரி டெபிட்டர் 20 பேட் அண்ட் ரைட் ஆஃப். ஆல்ரெடி பேட் டெப்ட் ஒன்று இருக்குது, ரைட் ஆஃப் இருக்குது. யூ ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைனிங் த ப்ரொவிஷன் 5%. இது வந்து டவுட்ஃபுல் டெப்ட். டெபிட்டர் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் 2% டெபிட்டருக்கு 2% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஓவரால் அமௌண்ட்லேருந்து 5% வந்து டவுட்ஃபுல் டெபிட்டரில் டெபிட் பண்ணுறோம். ரைட் ஆஃப் 200 rupees பண்ணுறோம். டெபிட்டரில் இங்கே ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட். இது எக்ஸ்பென்ஸில் வரணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த 5% எக்ஸ்பென்ஸில் வரணும். ரைட் ஆஃப் பண்ணதும் எக்ஸ்பென்ஸில் வரணும். எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போய் டிடெக்ட் பண்ணிடணும் டெபிட்டரில். குட்ஸு காஸ்டிங் 2000 கிவன் அவே ஃப்ரீ சாம்பிள். இது வந்து குட்ஸு காஸ்ட்டுன்றது பர்ச்சேஸ் பண்ணதை சாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் டிடெக்ட் பண்ணிடணும். வேறு எங்கேயுமே வராது. டிப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 20% per annual ஃபியூச்சருக்கு வந்து அப்போ வந்து இதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். எடுத்துன்னு போய் எக்ஸ்பென்ஸில் போட்டுட்டு இங்கே அசட்டில் எடுத்துன்னு வந்து டிடெக்ட் பண்ணிடணும். மிஷினரி ஆஃப் த வேல்யூ ஆஃப் 10,000 வாஸ் டிஸ்ட்ராய்டு பை ஃபயரில் டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் கிளைம் செட்டில்டு 8%. மிஷினரி அக்கௌண்ட் என்ன பண்ணணும், 10,000 வந்து லாஸாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுத்துகிட்டு போயிடணும். அப்புறம் இந்த 8,000 வந்து அசட்டாக எடுத்துகிட்டு வந்து, அதாவது இன்கம்மாக வச்சுக்கூடாது, இது ஒரு அசட் இன்கம்மாக எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்து குட்ஸ் ஃபார் 1,200 சென்ட் டு கஸ்டமர் ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் காஸ்ட் 31 March ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். This was recorded in actual sales.
இதை சேல்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது போன வருஷத்தோடது பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் அதை ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணும். இது ப்ரீவியஸ் இயரோடது. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓப்பன் ஸ்டாக்கு ஓப்பன் ஸ்டாக்கு 40,000 போட்டாச்சு. நடுப்புற பர்ச்சேஸ் எதனா பண்ணியிருக்கா? பர்ச்சேஸ் பண்ணி சாம்பிள் கொடுத்ததை டிடெக்ட் பண்ணியாச்சு, அதை எடுத்து போட்டாச்சு. கேரிடு இன்வேர்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது 400 பேஜஸ் போட்டாச்சு. இன்ஸ்டலேஷன் காசு டிடெக்ட், மிஷினரி இன்ஸ்டலேஷன் இங்கே டிடெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த 1000 ரூபாய் இன்ஸ்டலேஷன் சார்ஜை ஆட் பண்ணிடணும். எல்லாமே முடிஞ்சு. இந்த பக்கம் சேல்ஸு போட்டாச்சு. லெஸ்ஸு சென்ட் ஃபார் அப்ரூவல், அதாவது கிட்டத்தட்ட சாம்பிள் தான், பட் சேல்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, எந்த கிரெடிட்டும் கிடையாது. அப்போது நெட் சேல்ஸ் வந்து 2,68,062,800 தான். க்ளோஸ் ஸ்டாக்கு இது இங்கே பார்த்தோம். க்ளோஸ் ஸ்டாக்கு போட்டாச்சு. க்ளோஸ் ஸ்டாக்லேயும் சென்ட் டு அப்ரூவல் 1000 ருபீஸ் பண்ணியிருக்கு. இப்போ 31,000 டோட்டல் 2,93,800. இந்த பக்கம் போட்டு மிச்சம் இருக்கிறத டிடெக்ட் பண்ணால் தான் வந்து நெட் கிராஸ் ப்ராஃபிட்டு. இந்த பக்கம் கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து இன்கம் ஒரு இன்கம் தான். டிஸ்கவுண்ட்டு கிரெடிட் சைடில் வந்திருக்குன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு, வந்து சேர்ந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு இடத்துல இன்கமில் போடுறோம். ட்ரேடில் வந்த ப்ராஃபிட் இது, டிஸ்கவுண்ட்டில் ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்து, இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி இங்கே போட்டாச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பென்ஸ் பார்ப்போம். ரெண்ட்டு ரேட்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. சேலரி அட்ஜஸ்ட்மெண்ட் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ட்ராவல் அட்ஜஸ்ட்மெண்ட், லோனு பே பண்ணியிருக்கு, அக்யூரல் இன்ட்ரெஸ்ட் அதையும் பே பண்ணியிருக்கு. இவ்வளவு 20,000 வந்து வாங்கியிருக்கோம், அதுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோம். இந்த 20,000 அங்கே லயபிலிட்டிஸு, இங்கே வந்து எக்ஸ்பென்ஸு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ், இந்த 6% இருந்து எக்ஸ்பென்ஸு பே பண்ணியிருக்கோம். அதுவும் எப்போ வாங்கியிருக்கோம்? எக்ஸ்பென்ஸு ஆட் பண்ணி சேல்ஸ் ப்ரொமோஷன் 2,000 கொடுத்துருக்குறோம். சாம்பிள் டு த பப்ளிக். இன்சூரன்ஸு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. ஃபயர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபயர் இங்கே எக்ஸ்பென்ஸில் ஃபயர் லாஸு டிடக்ஷன் பண்ணியே போட்டாங்க. ஏன்னா 10,000 வந்து லாஸு, 8,000 வந்துருச்சுன்னு 2,000 போட்டாங்க. நார்மலாக நம்ம என்ன போடணும், இங்கே 10,000 லாஸுன்னு போட்டுருணும், இங்கே வந்து 10,000 லாஸுன்னு போட்டுருணும். சேல்ஸில் வந்து 10,000 லாஸுன்னு போட்டு அசட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த 10,000 போட்டிருக்கணும். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான். எப்படி போட்டாலும் வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடும். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட் டெப்ட்டு, ரைட் ஆஃபு 5% ப்ரொவிஷனு, மொத்தம் 1,950. இதில் ப்ரொவிஷனை விட்டுட்டு இது ரெண்டும் டெப்டாரில் போயிட்டு
டெபிட்டாரில் போயிட்டு ஆல்ரெடி ஃபுல்லாகவே போட்டு இப்போ இங்கே நிறைய இடத்துல டிடக்ஷன் பண்ணி பேட் டெப்டை லெஸ் பண்ணியிருக்காங்க. சென்டிங் அப்ரூவல் டெபிட்டார் அக்கௌண்ட் 1200. அப்புறம் வந்து டிப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி போட்டிருக்கு, ஃபர்னிச்சர் போட்டிருக்கு, பேட்டர்ன் போட்டிருக்கு. பேட்டர்ன் வந்து அப் டு 10 இயர்ஸ் 40,000. 40,000 இப்போ இருந்து 10 இயர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து 10% வந்து இந்த வருஷத்தில் வந்து டிப்ரிஷியேஷன் ஆகிடும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் 0 வரப்போகுது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் இயர் 4,000 அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு இது மொத்தம் ஆட் பண்ணி இந்த பக்கம் ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதான் வந்து நெட் ப்ராஃபிட்டு. அசட் வேல்யூஷனுக்கு போயிடலாம். இது வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. இன்கம்மை விட எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. முதல்ல இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. நெட் ப்ராஃபிட்டை க்ளோஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தோமா, கேபிட்டல் கிரெடிட் சைடு வந்து டெபிட் சைடுங்கிறது டிராயிங். டிராயிங் செலக்ட் பண்ணியாச்சு. டிராயிங் இந்த பக்கம் இருக்கா, டிராயிங் இது வந்து தப்பாக வந்திருக்கு. ஏன்னா கேபிட்டலுங்கிறது கிரெடிட்டு, லயபிலிட்டிஸ் கிரெடிட் சைடு வரணும், டிராயிங்ன்றது டெபிட் சைடு. அப்போது இது வந்து 1,60,000 கேபிட்டலும் 24,000 டிராயிங்காகவும் வச்சுக்கணும். லோனோட லோன் பர்சன்ட்டு அதை போட்டாச்சு. அதை வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிடணும். மொத்தம் இப்போ லோனோட லயபிலிட்டிஸு 20,300 இருக்குது. கிரெடிட்டை டைரெக்டாக போட்டுடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை. கிரெடிட் ஃபார் மிஷினரி, நியூ மிஷினரி வாங்கணும், அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 1000 செலவு பண்ணோம் இல்லையா, அதை வந்து லயபிலிட்டிஸ் கிரெடிட்டில் வாங்கினது. பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு இங்கே போட்டாச்சு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு அசட் சைடில் வரும். லேண்டு மிஷினரி போட்டாச்சு, பர்ச்சேஸ் போட்டாச்சு, இன்ஸ்டலேஷன் சார்ஜ் போட்டாச்சு. ஃபயர் ஆனதை மைனஸ் பண்ணியாச்சு. 62,000 வந்துருச்சு. டிப்ரிஷியேஷன் லெஸ் பண்ண போகிறோம். மிஷினரி டிப்ரிஷியேஷன் போட்டாச்சு, பேட்டர்னு போட்டாச்சு, பேட்டர்னோடதும் என்ட்ரி பண்ணியாச்சு. அதில் என்ன லெஸ் பண்ண போகிறோன்னா இதை எல்லாத்தையும் லெஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது பேட்டர்ன் அமௌண்ட்டு. பேட்டர்னில் பேட்டர்னோட டிப்ரிஷியேஷன் 10 இயர்ஸில் இருக்கிறதுனால இந்த 4,000 இங்கே போட்டிருந்தோம் இல்லையா, 4,000 எக்ஸ்பென்ஸில் அதை இங்கே கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 36,000 தான் இப்போதைய கரண்ட் வேல்யூ. இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் பேட்டர்னோட வேல்யூவேஷன் இவ்வளோ தான். டிப்ரிஷியேஷன் போக மிஷினோட வேல்யூவேஷன்லாம் இவ்வளோ தான். அடுத்தது ஃப்ளக்சரோட வேல்யூ 8,000, பட் இந்த இயரோட டிப்ரிஷியேஷன் 800. 7,200 வந்து இப்போ வேல்யூ. க்ளோஸ்டு ஸ்டாக்கு போட்டுருணும், ஓப்பன் ஸ்டாக்கு அங்கே எடுத்தோம், அதே ஓப்பன் ஸ்டாக் எடுத்துருக்கோம்.
சாரி இது ஓப்பனிங் பேலன்ஸ்னு. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் அங்கே டிடெக்ட் பண்ண இல்லையா 5%, அதை இங்கே லெஸ் பண்ணிடணும். டெபிட்டாரில் லெஸ் பண்ணி டெபிட்டாரில் லெஸ் பண்ண வேண்டியது வந்து சென்டிங் அப்ரூவ்டு, இதையும் லெஸ் பண்ணணும். பேட் டெப்டர் இது பண்ணோம். டவுட்ஃபுல் டெப்ட்டும் ரிடக்ஷன் பண்ணிடணும். ஓவரால் 18,050 ரூபா. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட்டு 2%. இந்த டிஸ்கவுண்ட் வந்து நாம் கொடுக்குறோம், அதனால் அசட் வேல்யூஷன் குறைஞ்சிரும். டெபிட்டார் கொடுத்துட்டோம் அப்போனா ஓவரால் டெபிட்டார் குறைஞ்சிரும் இல்லையா, மைனஸ் பண்ணிடணும். பேங்க் கேஷ் அண்டு பேங்க் புக்கு இது பியூர்லி அசட் சைடு. பேங்க் அண்டு கேஷ் புக் ஃபுல்லி அசட் சைடு, பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். 33,750 ரூபா. ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணால் கரெக்டாக வருது. இப்போது நம்பர்ஸை பற்றி நீங்கள் பெருசாக இது பண்ணிக்காதீங்க. எந்த ஐட்டம் எப்படி போட போகிறோம், எங்கே வந்து இது பண்ண போகிறோம், நம்பர் தப்பாச்சுன்னா கூட பரவாயில்ல, அது என்ன 1 மார்க் 2 மார்க் தான் டேமேஜ் ஆக போகுது. பை த ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து கரெக்டாக வருமே தவிர மற்றபடி எடுத்த ஒன்றும் வராது. ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும். உட்காந்து அரை நாள் உட்காந்து பொறுமையாக போட்டுடலாம். பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரணும்னா பை த ப்ராக்டிஸ் பண்ணுறது.